ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். பாரத் டைனமிக்ஸ் லிமிடெட்ல வந்து 361 வேகன்சிக்கான நோட்டிஃபிகேஷன் தான் வந்து வெளியிட்டிருக்காங்க. பாரத் டைனமிக்ஸ் லிமிடெட்ல வந்து வாக்கின் இன்டர்வியூ டைரக்ட் இன்டர்வியூ மூலிமா 361 போஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஜெக்ட் இன்ஜினியர், ப்ராஜெக்ட் ஆஃபீஸர், ப்ராஜெக்ட் டிப்ளமோ அசிஸ்டன்ட், ப்ராஜெக்ட் ட்ரேட் அசிஸ்டன்ட், ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட், ப்ராஜெக்ட் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், அப்புறம் 4 இயர்ஸ்க்கு வந்து கேட்டிருக்காங்க. இந்த கொடுத்துருக்கிற போஸ்ட் எல்லாமே வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பிடிஎல் வெப்சைட் மேண்டேட்டரி பிஃபோர் அட்டெண்டிங் த வாக்கின் இன்டர்வியூ. நீங்கள் இன்டர்வியூக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த பிடிஎல் வெப்சைட்டில் வந்து 24/1/2024 ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிருச்சு. அதுல இருந்து 14/2/2024 வரை நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத தான் சொல்கிறாங்க. யூனிட் ஆஃபீஸ் ப்ராஜெக்ட்ல கார்பரேட் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா அப்படின்னா கேச்சி பவுலி, அப்புறம் கச்சன் பகா யூனிட், இப்ராஹிம்பட்டினம் யூனிட் ஹைதராபாத்ல வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் விசாகப்பட்டினம், சாகர் ரெட்டி, ஸோ பெங்களூர், இந்த ப்ராஜெக்ட்ல தான் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கான இந்த நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஜெக்ட் இன்ஜினியர் மெக்கானிக்கலில் 1, ப்ராஜெக்ட் இன்ஜினியர் எலக்ட்ரானிக்ஸில் 1, ப்ராஜெக்ட் ஆஃபீஸர் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டில் 3ன்னு சொல்லிட்டு 5 போஸ்ட் இதில். யூனிட் ஆஃபீஸ் ப்ராஜெக்ட்ல கார்பரேட் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா அப்படின்னா கேச்சி பவுலி, அப்புறம் கச்சன் பகா. இது எங்க அப்படின்னா பிடிஎல், அதாவது பாரத் டைனமிக் லிமிடெட்ல வந்து ஹைதராபாத் தெலுங்கானால. ஸோ அடுத்து கச்சன் பா யூனிட் ஹைதராபாத் தெலுங்கானா வந்து ஒரு 68 போஸ்ட். இதில் வந்து ப்ராஜெக்ட் இன்ஜினியர் மெக்கானிக்கல் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரிக்கல் கம்ப்யூட்டர் சயின்ஸ், கெமிக்கல் என்வரான்மெண்ட்னு சொல்லிட்டு 68 போஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வாக்கின் இன்டர்வியூ டேட் பார்த்தீங்க அப்படின்னா 17/2/2024 சாட்டர்டேல இதுக்கான அட்ரஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து ப்ராஜெக்ட் லொக்கேட்டட் ஏடி பெங்களூர்ல ஒரு 4 போஸ்ட், இதுவும் வந்து 17/2/2024. ஸோ அடுத்து சாகர் தெலுங்கானால வந்து இந்த யூனிட்ல வந்து ஒரு 136 போஸ்ட். இதுக்கு வந்து இன்டர்வியூ டேட் பார்த்தீங்க அப்படின்னா 21/2/2024 புதன்கிழமையும், அதுக்கப்புறம் 25/2/2024 சண்டே ஞாயிற்றுக்கிழமையும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஹைதராபாத் கார்பரேட் ஆஃபீஸ் தெலுங்கானா ஹைதராபாத்ல 1, கச்சன்பா ஹைதராபாத் தெலுங்கானாவில் 76, அதுக்கப்புறம் பெங்களூரு ப்ராஜெக்ட் அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 9ன்னு சொல்லிட்டு இதில் ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 86 வேகன்சி. 18/2/2024 வந்து இதுக்கான இன்டர்வியூ நடக்குது. அடுத்து சாகிரெட்டி தெலுங்கானாவில் வந்து 51 போஸ்ட், இதில் வந்து 22ஆம் தேதி. அடுத்து விசாகப்பட்டினம் ஆந்திர பிரதேசில் வந்து ஒரு 5 கொடுத்துருக்காங்க. இது வந்து 25/2/2024. டோட்டலாக பார்த்தோம் அப்படின்னா 142 வேகன்சி. ஸோ அதுக்கப்புறம் ஹைதராபாத்ல அதாவது ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட், ஸோ இந்த போஸ்ட்டுக்கு எல்லாமே இதுக்கு முன்னாடி சொன்னது வந்து ப்ராஜெக்ட் டிப்ளமோ அசிஸ்டன்ட். ஸோ ஒவ்வொரு அந்த போஸ்ட்டுக்குமே வந்து எப்போ எங்கே இன்டர்வியூ நடக்குது அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ் தான் வந்து இங்கே கீழே கொடுத்துருக்காங்க. ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் வந்து ஹைதராபாத், அப்புறம் பெங்களூரு, ஆந்திர பிரதேஷ், இது எல்லாமே வந்து 18/2/2024. அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா ஆந்திரா மட்டும் வந்து விசாகப்பட்டினம் யூனிட் மட்டும் வந்து 25/2/2024 இதுக்கான இன்டர்வியூ நடக்குது. ஸோ அடுத்து ப்ராஜெக்ட் ட்ரேட் அசிஸ்டன்ட் ஃபிட்டரில் 55 வேகன்சியில் வந்து 22/2/2024 சாகிரெட்டியில் வந்து இந்த யூனிட்ல வந்து இதுக்கான இன்டர்வியூ நடக்குது. ஸோ டோட்டலாக பார்த்தோம் அப்படின்னா இந்த மேலே சொன்ன போஸ்ட் எல்லாமே வந்து 361 போஸ்ட். ப்ராஜெக்ட் இன்ஜினியர் ஆஃபீஸரில் 136, ப்ராஜெக்ட் டிப்ளமோ அசிஸ்டன்ட்ல 142, ப்ராஜெக்ட் ட்ரேட் அசிஸ்டன்ட் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்ல 83ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரிசர்வ்டு ஃபார் பிடபிள்யூடி கேண்டிடேட்ல வந்து ஒரு 23 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ வேகன்சி ரிசர்வ்டு கம்யூனிட்டி வைஸ் வந்து எவ்வளவு வேகன்சி இருக்கு அப்படிங்கிறத ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே வந்து கீழே கொடுத்துருக்காங்க. 28 வயசுக்குள்ள இருக்கிறவங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அதாவது ஏஜ் லிமிட் வந்து 28 வயசுக்குள்ள இருக்கணும். ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. குவாலிஃபிகேஷன் ப்ராஜெக்ட் இன்ஜினியருக்கு வந்து மெக்கானிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், சிவில், கெமிக்கல், என்வரன்மெண்ட், மெட்ரலஜி, ஸோ இதெல்லாம் இருக்கணும். 60% மார்க் வந்து பிஇ, பிடெக், பிஎஸ்சி இன்ஜினியரிங் 4 இயர்ஸ் முடிச்சிருக்கணும். இன்டகிரேட்டட் எம்இ, எம்டெக் கோர்ஸ் வந்து ஈக்குவலண்டான ஒரு டிசிப்ளினில் மெக்கானிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இது எல்லாமே முடிச்சிருக்கணும். அடுத்து ப்ராஜெக்ட் ஆஃபீஸருக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸில் வந்து 60% எம்பிஏ மார்க்கெட்டிங் அல்லது ஃபாரின் ட்ரேட், சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்ல 2 இயர்ஸ் முடிச்சிருக்கணும். போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி வித் ஸ்பெஷலைசேஷன் இன் மார்க்கெட்டிங் சேல்ஸ்ல வந்து இருக்கணும் அப்படிங்கிறது. அடுத்து ப்ராஜெக்ட் ஆஃபீஸர் ஹியூமன் ரிசர்ச்ல வந்து எம்பிஏ, எம்எஸ்டபிள்யூ, பிஜி, டிப்ளமோ 2 இயர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் 60% மார்க் இருக்கணும். ப்ராஜெக்ட் ஆஃபீஸர் ஃபினான்ஸுக்கு வந்து சிஏ, ஐசிடபிள்யூஏ கோர்ஸ் வந்து ஏஐஎம்ஏ ரெகனைஸ்ட் இன்ஸ்டியூட்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல 60% மார்க் இருக்கணும் எம்பிஏல. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஜெக்ட் டிப்ளமோ அசிஸ்டன்ட் 3 இயர் டிப்ளமோ அல்லது ஈக்குவலண்டான கோர்ஸ் இதில் அப்படின்னா மெக்கானிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரிக்கல், கம்ப்யூட்டர்ஸ், சிவில், மெட்டலர்ஜி, கெமிக்கல் இதில். ஸோ ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் டிகிரி கோர்ஸ் இன் காமர்ஸ், பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷனில் மினிமம் 6 மந்த் கம்ப்யூட்டர் கோர்ஸ் ஆஃபீஸ் அப்ளிகேஷனோட இருக்கணும். ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் ஹியூமன் ரிசர்ச்சில் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், சோசியல் வெல்ஃபேர், அதுக்கப்புறம் பர்சனல் மேனேஜ்மெண்ட், ஸோ இதில் வந்து உங்களுக்கு படிச்சிருக்கணும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ப்ராஜெக்ட் ட்ரேட் அசிஸ்டன்ட் வந்து ஃபிட்டர், எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரிஷியன், மெக்கானிக்கல், டர்னர், வெல்டர், ஸோ இந்த மாதிரியான அந்த ட்ரேடு எல்லாம் வந்து இருக்கணும். ஐடிஐயில் வந்து ஃபிட்டர், எலக்ட்ரானிக்ஸ் இந்த ட்ரேட்லாம் வந்து முடிச்சிருக்கணும். ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் அண்ட் கமர்ஷியல் ப்ராக்டிஸ் டிசிசிபி அல்லது டிசிபி கோர்ஸ் வந்து முடிச்சிருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் 1 இயர் போஸ்ட் குவாலிஃபிகேஷன் வந்து கேட்டிருக்காங்க. ரிலவெண்ட் இண்டஸ்ட்ரியில் 1 இயர் கம்ப்ளீட்டட் அப்ரண்டிஸ் ட்ரைனிங் வில் பி கன்சிடர் அஸ் எக்ஸ்பீரியன்ஸ். நீங்க அப்ரண்டிஸ் 1 இயர் முடிச்சிருந்தாலும் கன்சிடர் பண்றாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் ரிலவெண்ட் டிஃபென்ஸ் லேப்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்
இதில் வந்து இருக்கணும். நம்பர் ஆஃப் இயர் சர்வீஸ் வில் பி கன்ஃபார்ம் பேஸ்ட் ஆன் த ரிலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் செக்யூர் த போஸ்ட் பேஸ்ட் ஆன் த சர்டிஃபிகேட் ஆஃபர் அப்பாயின்மெண்ட் அண்ட் லாஸ்ட் பே ஸ்லிப் சப்மிட்டட் பை த கேண்டிடேட். ஸோ நம்பர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இதை பேஸ் பண்ணி தான் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. சேலரி ப்ரூஃப் கேட்குறாங்க. சேலரி ரிசீவ்டு பேங்க் ஸ்டேட்மெண்ட்டோ அல்லது பிஎஃப் ஸ்டேட்மெண்ட், இஎஸ்ஐ ஸ்டேட்மெண்ட் இந்த 1 இயருக்கு வந்து இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. லாஸ்ட் பே ஸ்லிப்பு மந்த்லி சேலரி கிரெடிட்டட் டு மேண்டேட்டரிலி ப்ராட், அதர்வைஸ் கேண்டிடேட் வில் நாட் கன்சிடர். லாஸ்ட் பே ஸ்லிப் வந்து கேட்டிருக்காங்க. லாஸ்ட் பே ஸ்லிப் வந்து இன்டர்வியூ போகிறப்ப கொண்டு போகணும். அகடமிக் டீச்சிங் இன்டர்ன்ஷிப் ப்ராஜெக்ட் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இது எல்லாமே வந்து எக்ஸ்பீரியன்ஸாக கன்சிடர் பண்ண மாட்டாங்க. கேண்டிடேட் செலக்டட் அப்பாயிண்டட் பிரசன்ட்லி ஒர்க் ப்ராஜெக்ட் இன்ஜினியர், ப்ராஜெக்ட் டிப்ளமோ அசிஸ்டன்ட், ப்ராஜெக்ட் எய்ட் அசிஸ்டன்ட், ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட், ப்ராஜெக்ட் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் இன் பிடிஎல் ஆர் நாட் எலிஜிபிள். ஸோ ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருந்தால் வந்து நாட் எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி. ப்ராஜெக்ட் இன்ஜினியர், ஆஃபீஸர், டிப்ளமோ அசிஸ்டன்ட், ட்ரேட் அசிஸ்டன்ட் வில் பி எங்கேஜ் ஆன் ஃபிக்ஸ்ட் டைம் பேஸில் வந்து 1 இயருக்கு ஃபர்ஸ்ட் இருக்கும். மினிமம் பார்த்தீங்கன்னா 4 இயர்ஸ் வரைக்கும் இன்க்ளூடிங் இனிஷியல் பீரியடு எக்ஸ்டெண்டபிள் பேஸில் வந்து இருக்கும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான சேலரி ப்ராஜெக்ட் இன்ஜினியர், ப்ராஜெக்ட் ஆஃபீஸர் ஃபர்ஸ்ட் இயருக்கு வந்து 30,000, செகண்ட் இயருக்கு வந்து 33, தேர்ட் இயருக்கு 36, ஃபோர்த் இயருக்கு வந்து 39,000. ப்ராஜெக்ட் டிப்ளமோ அசிஸ்டன்ட், ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் இயர்ல 25,000லேருந்து ஃபோர்த் இயர் 29,000 வரைக்கும். ப்ராஜெக்ட் ட்ரேட் அசிஸ்டன்ட், ப்ராஜெக்ட் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் இதுக்கு வந்து 23,000லேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஃபர்ஸ்ட் இயர்ல. செகண்ட் இயர் 24, தேர்ட் இயர் வந்து 26, அப்புறம் ஃபோர்த் இயர் வந்து 27. ஸோ கன்சாலிடேட் ரெமுனரேஷன் above post only 10,000 per year will be paid towards expense like medical insurance, attire allowances, stitching charge, footwear allowance இதுக்கெல்லாம் வந்து இயர்லி வந்து 10,000 வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் 50%, செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் 50%ங்கிற மாதிரி கொடுக்குறாங்க 11 மந்த்ஸ்க்கு அப்புறம். ஸோ ரிசர்வேஷன், கன்செஷன் அண்ட் ரிலாக்ஸேஷன் எல்லாமே வந்து கீழே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் அண்ட் செலெக்ஷன் ப்ராசஸ் கேண்டிடேட் சுட் ரெஜிஸ்டர் தேர் டீடைல்ஸ் ஆன்லைன் மூலிமா அப்ளிகேஷன் ஃபார்ம் கேரியர் ஆப்ஷனில் ஃபில் பண்ணதுக்கப்புறம் வந்து ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஆல்ரெடி ஓப்பனில் தான் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் தான் வந்து அதாவது நீங்கள் ஆன்லைன் மூலிமா அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறப்ப வந்து ஜென்ரேட் த ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்லிப் இருக்கும். ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா எஸ்பிஐயில் அல்லது டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, நெட் பேங்கிங் மூலிமா வந்து பே பண்ணிக்கலாம். ப்ராஜெக்ட் இன்ஜினியர், ப்ராஜெக்ட் ஆஃபீஸருக்கு 300 ரூபாவும், மற்ற போஸ்ட் எல்லாத்துக்குமே வந்து 200 ரூபாவும் பே பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இதில் யார் பே பண்ண வேணாம் அப்படின்னா எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி, எக்ஸ் சர்வீஸ் மேன் இவங்கெல்லாம் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இடபிள்யூஎஸ், ஜென்ரல், ஓபிசி இவங்க எல்லாமே வந்து இந்த போஸ்ட் வைஸ் எவ்வளோ அப்ளிகேஷன் ஃபீஸுங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பே பண்ணலாம். இது வந்து ஒரு நான் ரிஃபண்டபிள் பேமெண்ட் தான் வந்து பே பண்ணணும். கேண்டிடேட் ஷுட் அட்டெண்ட் த வால்க்-இன் இன்டர்வியூ அலாங் வித் ஃபாலோவிங் செல்ஃப் அட்டஸ்டட் சர்டிஃபிகேட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கீழே கொடுத்துருக்காங்க. அது கூடவே வந்து ஒரிஜினலும் வந்து எடுத்துகிட்டு போகணும் வெரிஃபிகேஷனுக்கு. இந்த ரிஜிஸ்டர் பண்ண ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்லிப்பு ஆன்லைனில், அதுக்கப்புறம் பாஸ்போர்ட் கலர் ஃபோட்டோகிராஃபு, ஆதார் கார்டு, 10th 12th மார்க் ஷீட்டு, பிஇ, பிடெக், இன்ஜினியரிங் இதோட மார்க் ஷீட்டு, சர்டிஃபிகேட்டு, பிடபிள்யூடியாக இருந்தால் அதுக்கான கேட்டகரி சர்டிஃபிகேட்டு, எஸ்சி, எஸ்டி, ஓபிசி இதுக்கெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு, லாஸ்ட் 3 months பே ஸ்லிப்பு, சேலரி ப்ரூஃபு, இஎஸ்ஐ, பிஎஃப். ஸோ இது எல்லாமே அவங்க என்னென்ன கேட்டுருக்காங்களோ அது எல்லாமே நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும் இன்டர்வியூவில். வேகன்சி ஆஃப் யூனிட் ஆஃபீஸ் எங்கெங்கே வேகன்சி இருக்குது அப்படிங்கிறது அதுக்கான அந்த டீட்டெயில்ஸ். வால்க்-இன் செலெக்ஷன் ப்ராசஸ் will be carried out conducted as per the following schedule. ஸோ இங்கே தான் வந்து இதுக்கான இன்டர்வியூ நடக்குது. பிடிஎல் கார்பரேட் ஆஃபீஸு, கேச்சிபவுலி, கச்சன்பா, இப்ராஹிப்பட்டினம், ஹைதராபாத், பெங்களூர். ஸோ இந்த ப்ராஜெக்ட் யூனிட்ல தான் வந்து ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே வந்து எப்போ இன்டர்வியூ நடக்குது அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ், அதுக்கான அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இன்டர்வியூ போகிறதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் இதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் கேரி ஓவர் பண்ணணும், எடுத்துகிட்டு போகணும். ஒரிஜினலும் எடுத்துகிட்டு போகணும் வெரிஃபிகேஷனுக்கு. ஸோ மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே கொடுத்துருக்காங்க. செலெக்ஷன் கிரைட்டீரியா, உங்களுடைய மார்க்கு, பர்சன்டேஜ், இதுக்கு வந்து உங்களுடைய அந்த எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அதுக்கு 75 மார்க்கு, ரிலவெண்ட் போஸ்ட்டு அதில் வந்து 1 இயர் அந்த மார்க் பேஸ் பண்ணி இன்டர்வியூ மார்க் எவ்வளவு, போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ அப்படிங்கிற மாதிரி அந்த மார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக வந்து 100 மார்க்கு அப்ளை பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து அதுக்கப்புறம் தான் வந்து நீங்கள் இன்டர்வியூ போக முடியும். ஸோ இந்த பிடிஎல் இந்தியா கேரியர்ஸ் பேஜில் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, அப்ளை பண்ணுறதுக்கான அந்த லிங்க். இப்போ நம்ம சொன்ன போஸ்ட் எல்லாமே அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் எல்லாமே இங்கே கீழே கொடுத்துருக்காங்க. அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்கணும்னா இதில் பார்த்துக்கலாம். இது வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது. அதுக்கப்புறம் கேண்டிடேட் லாகின், ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் நீங்கள் ஆல்ரெடி பண்ணியிருந்து உங்களுக்கு தெரியல அப்படின்னா இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ நியூ கேண்டிடேட்டாக இருந்தால் ரெஜிஸ்ட்ரேஷனில் போய்ட்டு உங்கள் கேட்டுக்கிற அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நம்ம கொடுத்து உங்களுடைய இமெயில் ஐடி, நேமு, ஸோ இந்த மாதிரி உங்களுடைய எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க, எந்த யூனிட்டுக்கு அப்படிங்கிற மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்து ஃபஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. இதில் கேட்டுக்கிற அந்த அகடமிக் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே. ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ கேண்டிடேட் லாகின்ங்கிற ஆப்ஷனில் போய்ட்டு உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், டேட் ஆஃப் பர்த் இதை யூஸ் பண்ணி அந்த போஸ்ட்டுக்கு எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணி இதில் வர அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்லிப்பை பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வேலைவாய்ப்பு இதில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.